செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். அரியாங்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட முயற்சி. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட 100க்கும் மேற்பட்ட காங்கிரசார் கைது. ஆண்டு தேர்வு முடிந்து மீண்டும் பள்ளிகள் திறப்பு. ஆர்வமுடன் வந்த மாணவர்கள். வழக்கு செலவிற்காக வழிப்பறியில் ஈடுபட முயன்ற 2 பேர் கைது. கத்திகள் பறிமுதல். உரிமங்கள் புதுப்பிக்காத மதுக்கடைகளுக்கு சீல். கலால் துறை அதிரடி. அரியாங்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரசாரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் அமைப்பின் மாநில தலைவர் அமுதரசன். இவர் கடந்த 27ஆம் தேதி அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் வழக்கு தொடர்பாக சென்றபோது ஆய்வாளர் கலைச்செல்வன் தகாத முறையில் பேசியதோடு அவரை தாக்கியதாக கூறப்படுகிறதா. இதனை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் 200க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் அரியாங்குப்பம் காவல் நிலைய ஆய்வாளர் கலைச்செல்வன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அவரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி முற்றுகையிட ஊர்வலமாக சென்றனர். அவர்களை போலீசார் தடுப்பு கட்டைகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதா. இதனைத் தொடர்ந்து காவல்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பிய நிலையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரசாரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். மேலும் காங்கிரஸ் நிர்வாகி மீது தாக்குதல் நடத்திய காவல் ஆய்வாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக காவல்துறை தலைமையகம் மற்றும் கவர்னர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். ஆண்டு தேர்வு முடிந்து இன்று பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாமில் ஆண்டு தேர்வு விடுமுறை முடிந்து அரசு பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டதா. பள்ளிக்கு வந்த மாணவ மாணவியருக்கு ஆசிரியர்கள் இனிப்பு மற்றும் பூங்கொத்துகளை கொடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாமில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளையும் கடந்த 2024-25ஆம் ஆண்டில் இருந்து 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் முதன்முறையாக சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு எழுதி தேர்வு முடிவுக்காக காத்திருக்கின்றனர். இதனிடையே 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை மற்றும் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதிக்குள் ஆண்டு தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டு விடுமுறை விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆண்டு தேர்வு விடுமுறை முடிந்து புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாமில் உள்ள அரசு பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டது. பள்ளிக்கு ஆர்வமுடன் வந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் இனிப்பு மற்றும் பூங்கொத்து கொடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள எக்கோல் அரசு தொடக்கப் பள்ளியில் இன்று காலை பள்ளிக்கு வந்த மாணவ மாணவியருக்கு இனிப்பு, பலூன், பேனா கொடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து காலை வழிபாடு நடத்தப்பட்டு பிறகு மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெற்றது. இதனிடையே 2025-26ஆம் கல்வியாண்டுக்கான வகுப்புகள் இன்று துவங்கியுள்ள நிலையில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இன்று திறக்கப்பட்ட பள்ளிகள் வருகின்ற 30ஆம் தேதி வரை தொடர்ந்து இயங்கும். மே 1ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி கோடை விடுமுறை அளிக்கப்பட்டு ஜூன் 2ஆம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வழக்கு செலவிற்காக வழிப்பறியில் ஈடுபட முயன்ற 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி மங்கலம் உதவி ஆய்வாளர் பெரியசாமி மற்றும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். ஏம்பலம் ரோடு சாராய கடை அருகே அவர்கள் வந்தபோது 2 பேர் கத்தியை காட்டி பொதுமக்களை மிரட்டிக் கொண்டிருப்பதை கண்டனர். போலீசாரை கண்டதும் அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர். அவர்களை போலீசார் விரட்டிச் சென்று மடக்கி பிடித்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் கரிக்கலாம்பாக்கத்தை சேர்ந்த சேகரின் மகன் விநாயகம் என்கிற விநாயகமூர்த்தி, சுப்பராயலுவின் மகன் ஐயனார் என்கிற சின்ன ஐயனார் என்கிற ரோஸ் ஐயனார் என்பதும் தெரிய வந்தது. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இருவரும் பிரபல ரவுடி ஜோசப்பின் கூட்டாளிகள் என்பதும் 2 பேர் மீதும் புதுவை மற்றும் தமிழகத்தில் கொலை உள்ளிட்ட 13க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது. மேலும் வழக்கு செலவிற்காக அவர்கள் பொதுமக்களை மிரட்டி பணம் பறிக்க முயன்றதும் தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 2 கத்தியை பறிமுதல் செய்தனர். உரிமங்களை புதுப்பிக்காத மதுக்கடைகளுக்கு கலால் துறை சார்பில் சீல் வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு கலால் துறை வருவாயை நம்பியுள்ளது. புதுச்சேரியில் மொத்தம் 391 மதுபான கடைகள் உள்ளது. FL2 எனப்படும் சில்லறை மற்றும் உணவகத்துடன் கூடிய மதுபான கடைகள் 351 இயங்கி வருகிறது. இதில் 15 FL1 மதுபான கடைகளின் உரிமங்களை புதுப்பிக்க அதன் உரிமையாளர்களுக்கு கலால் துறை சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. அதனை புதுப்பிக்காததால் முத்தியால்பேட்டை மகாத்மா காந்தி வீதியில் உள்ள சில மதுபான கடைகள் பூட்டி கலால் துறை அதிகாரிகள் அதிரடியாக சீல் வைத்தனர்.
மீதமுள்ள கடைகளுக்கும் சீல் வைக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடை சீல் வைத்தது குறித்து வழங்கப்பட்ட நோட்டீஸில் மதுபான விற்பனை உரிமத்தை புதுப்பிக்காததால் கலால்துறை ஆணையர் உத்தரவின் பேரில் உரிமம் ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து சுற்றுலா வந்து இருசக்கர வாகனங்களை திருடிச் சென்ற 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை பாகூர் காவல்நிலை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வந்தது. இதனை கட்டுப்படுத்த இரவு நேரங்களில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று அதிகாலை பாகூர் குருவிநத்தம் பெரியார் நகர் சந்திப்பில் தீவிர ரோந்து பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்த போது 3 இருசக்கர வாகனங்களில் 3 வாலிபர்கள் வேகமாக வந்து கொண்டிருந்தனர். இதனை கண்ட போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்றனர். ஆனால் அவர்கள் நிற்காமல் செல்லவே சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை பின்தொடர்ந்து சென்றனர். இதனையடுத்து அந்த வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தை கீழே போட்டுவிட்டு அருகில் உள்ள புதரில் மறைந்து கொண்டனர். ரோந்து போலீசார் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து கூடுதல் போலீசாரை வரவழைத்தனர். அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று புதருக்குள் மறைந்திருந்த வாலிபர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர். 3 வாலிபர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் வேலூர் மாவட்டம் சுப்பையா தெருவை சேர்ந்த ரமேஷ், சென்னை திருவள்ளூர் பொன்னேரி பகுதியை சேர்ந்த திருமலை மற்றும் 17 வயது சிறுவன் என்பது தெரியவந்தது. இவர்கள் சென்னையிலிருந்து ரயில் மூலம் புதுவைக்கு வந்து விடுதியில் தங்கி புதுவையில் உள்ள சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்துள்ளனர். மேலும் விசாரணையில் கடற்கரை பகுதி, கரிக்கலாம்பாக்கம், பாகூர் ஏரிக்கலை உள்ளிட்ட பகுதிகளில் 3 இருசக்கர வாகனங்களை திருடிச் சென்ற போது ரோந்து போலீசார் அவர்களை பிடித்துள்ளனர். இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். ஏனாமில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை தடுக்க போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் தொடர்ந்து கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து உதவி ஆய்வாளர் இளங்கோ தலைமையிலான போலீசார் சாவித்ரி நகர் பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காவல் கண்காணிப்பாளர் ராஜசேகர் உத்தரவின்படி படகு மூலம் சென்று கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக கூறப்பட்ட இடங்களில் சோதனையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தாய்வழி சான்றிதழை அரசு வழங்கக்கூடாது என்று பூர்வகுடி மக்கள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவை மாநில பூர்வகுடி மக்களின் ஆலோசனை கூட்டம் தோழமை கூடல் அரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி தன்னுரிமை கழக தலைவர் சடகோபன் தலைமை தாங்கிய இந்த கூட்டத்தில் அம்பேத்கர் தொண்டர்படை மாநில தலைவர் பாவாடை ராயன் முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்தில் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட அனைத்து மக்களுக்கும் இடஒதுக்கீட்டு முறையில் கல்வி வேலை வாய்ப்புகளை பெற சாதி சான்று ஆவணமாக உள்ளது என்றும், தந்தை வழியிலான சாதி சான்றிதழ் மட்டுமே இந்த நடைமுறைக்கு மாறாக புதுச்சேரி மக்களுக்கு, குறிப்பாக பூர்வகுடி மக்களிடையே குழப்பங்களையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தும் விதமாக தாய் வழியிலும் சாதி சான்றிதழ் கேட்பதை அரசு ஏற்கக்கூடாது என்று அரசை வலியுறுத்துவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் புதுச்சேரியில் பிற்படுத்தப்பட்ட அனைத்து பூர்வகுடி மக்கள் மற்றும் அனைத்து அட்டவணை இன பூர்வகுடி மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் பாதுகாக்கவும் வேலை திட்டங்களை தொடர்ந்து மேற்கொள்வது என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் தமிழர் களம் அழகர், புதுச்சேரி பூர்வீக அட்டவணை இயக்கங்களின் கூட்டமைப்பு ராமலிங்கம், மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், திராவிட விடுதலை கழக வீரசாமி, புதுச்சேரி பூர்வகுடி பட்டியல் அமைப்பு பரமசிவம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி கைப்பந்து சங்கம் சார்பில் மாநில அளவிலான ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டிகள் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் கடந்த 28ஆம் தேதி தொடர்ந்து நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் 25 அணிகளும், பெண்கள் பிரிவில் 12 அணிகளும் கலந்து கொண்டு விளையாடினர். இறுதிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் அரியாங்குப்பம் பாரதிதாசன் அணியும் கருவடிக்குப்பம் ஸ்பைடர் அணியும் மோதினர். அரியாங்குப்பம் பாரதிதாசன் அணி 2-0 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. கருவடிக்குப்பம் ஸ்பைடர் அணி 2வது இடமும், சுதந்திர பறவை அணி 3வது இடமும், அரியாங்குப்பம் ஏவிஆர் அணி 4வது இடமும் பெற்றன. இதேபோல பெண்கள் பிரிவில் அரியாங்குப்பம் ஏபிஆர், லாஸ்பேட்டை, சிவந்தி ஆதித்தன் பயிற்சி திட்ட அணிகள் இறுதிப் போட்டியில் மோதின. இதில் அரியாங்குப்பம் ஏபிஆர் அணி 2-0 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று முதலிடத்தை பிடித்தது. சிவந்தி ஆதித்தன் பயிற்சி திட்ட அணி 2வது இடமும், அரியாங்குப்பம் பாரதிதாசன் அணி 3வது இடமும், கொம்பாக்கம் காந்திஜி அணி 4ஆம் இடத்தையும் பிடித்தன. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றதா. சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். செயலாளர் ரமணி, பூபதி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து காட்டேரிக்குப்பம் அரசு பள்ளியை தனியார் பள்ளிக்கு நிகராக உயர்த்தியுள்ளனர்.
புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியில் அரசு பள்ளி உள்ளது. இப்பள்ளி தலைமை ஆசிரியராக சீனிவாசன் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருகிறார். கல்வித்துறை அதிகாரிகளின் உத்தரவின்படி சக மாணவர்களுடன் சேர்ந்து அப்பகுதி முழுவதும் அரசு பள்ளியில் மாணவர்களை சேர்ப்பதற்காக தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வுகளை அவர் ஏற்படுத்தினார். அவ்வாறு செய்த போதிலும் பள்ளியில் சேர்க்கை எண்ணிக்கையானது மிகவும் குறைவாக இருந்துள்ளது. இதனையடுத்து பள்ளி கட்டிடம் பாழடைந்த நிலையிலும் இருந்துள்ளது. இதுகுறித்து கல்வித்துறையிடம் கோரிக்கை வைத்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனையடுத்து கல்வித்துறை அதிகாரிகளின் உத்தரவின்படி தலைமை ஆசிரியர் ஸ்ரீனிவாசன் பள்ளியை புதுப்பிக்க சக ஆசிரியர்களுடன் கலந்து ஆலோசனை செய்துள்ளார். அப்பகுதியில் இருந்த தனியார் தொழிற்சாலைகள், தனியார் நிறுவனங்களின் உதவியை அவர் நாடியுள்ளார். பலமுறை சென்று உதவி கேட்ட பின் தனியார் தொழிற்சாலை மற்றும் தலைமை ஆசிரியருடன் இணைந்து பள்ளி முழுவதும் புதியதாக அமைந்தது போல மாணவர்களை கவரும் வகையில் பல்வேறு வண்ணங்கள் தீட்டப்பட்டது. தனியார் பள்ளிக்கு நிகராக தற்போது இந்த பள்ளி கட்டிடம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. புதுப்பித்த கட்டிடத்தை பார்த்து மாணவர்களின் சேர்க்கை எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. அரியாங்குப்பத்தில் பல்வேறு கோவில் திருப்பணிகளுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நிதியுதவி வழங்கியுள்ளார். புதுச்சேரி அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். கோவில் திருப்பணிகளுக்கும் அவர் உதவிகளை செய்து வருகிறார். அந்த வகையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுப்பையா நகர் திரௌபதி அம்மன் கோவில், கோட்டைமேடு முருகன் கோவில் மற்றும் தேங்காய்திட்டு முத்துமாரியம்மன் பாலமுருகன் கோவில் மற்றும் பல்வேறு கோவில்களுக்கு பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு அதிமுக கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நன்கொடையாக 75,000 ரூபாயை அந்தந்த கோவில் அறங்காவலர் குழுவினரிடம் வழங்கினார். பிசிபி நகர் பகுதியில் உள்ள முத்தாலம்மன் ஆலயத்தின் மேல் பகுதியில் தண்ணீர் கசியாதவனும் காங்கிரீட் தரை போட்டு திருப்பணியை செய்து கொடுத்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக ராஜா, வார்டு செயலாளர்கள் ஜெயக்குமார், பாலு மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஐந்து கோடி மதிப்பிலான நில மோசடி வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி கலவை சுப்பராய செட்டியார் தெருவை சேர்ந்தவர் ரங்கநாதன். இவருக்கு மூலக்குளம் தனியார் மருத்துவமனைக்கு எதிரில் நிலம் உள்ளது. ரங்கநாதனுக்கு வாரிசு இல்லாததால் அவரது வீட்டில் வேலை செய்த திண்டிவனத்தை சேர்ந்த முனியம்மாள் என்பவர் 5 கோடி மதிப்பிலான 50,000 சதுரடி நிலத்தை தனக்கு உயில் எழுதி கொடுத்ததாக போலி உயில் தயாரித்துள்ளார். போலி உயில் மூலம் சாரம் ஐயப்பன் நகரை சேர்ந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் முத்துக்குமரனுக்கு பவர் எழுதி பெற்று அதனை லாஸ்பேட்டை அசோக் நகரை சேர்ந்த பாலமுருகன் என்பவரிடம் 4.5 கோடிக்கு விலை பேசி 30 லட்சம் ரூபாய் முன்பணம் பெற்றுள்ளார். சம்பந்தப்பட்ட இடத்தை பத்திரப்பதிவு செய்ய சென்றபோது அந்த இடம் இறந்து போன ரங்கநாதன் பெயரில் இருந்ததால் பத்திரப்பதிவு செய்ய முடியவில்லை. இது குறித்து சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து திண்டிவனம் முனியம்மாளை கடந்த 7ஆம் தேதி கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் முனியம்மாள், முத்துக்குமார் ஆகியோருடன் சேர்ந்து போலி உயிர் பத்திரம் தயாரித்து நிலத்தை விற்க முயன்றது தெரிய வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய லாஸ்பேட்டையை சேர்ந்தவரும் அரசு பொது மருத்துவமனை ஊழியருமான வேல்முருகன் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் சிலரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மீன்பிடி தடைக்கால நிவாரண உயர்வு குறித்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கடலின் மீன்வளத்தை பெருக்க புதுச்சேரியில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை விசைப்படகில் ஆழ்கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. இந்த தடைக்காலத்தில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசு மீனவர்களுக்கு நிவாரணம் அளித்து வருகிறது. அதன்படி புதுவையில் மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக மீனவர்களுக்கு 6,500 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. மழைக்கால நிவாரணமாக 3,000 வழங்கப்படுகிறது. இந்த தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று அரசிடம் மீனவர்கள் வலியுறுத்தி வந்தனர். இதனைத் தொடர்ந்து நிவாரண தொகையை உயர்த்தி வழங்க அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக 8,000 ரூபாயும், மழைக்கால நிவாரணமாக 4,000 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதற்கான அரசாணை வெளியிடப்படாமல் இருந்தது. இந்நிலையில் தற்போது தடைக்கால நிவாரணம் 8,000ம், மழைக்கால நிவாரணம் 4,000 வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழில் பெயர் பலகை வைக்க உத்தரவிட்ட முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தமிழ் அமைப்பினர் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரியில் கடைகள், வணிக நிறுவனங்களில் பெயர் பலகைகளை தமிழ் மொழி கட்டாயம் வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அண்மையில் நடைபெற்ற புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தின் போது உத்தரவிட்டிருந்தார். இதற்கு நன்றி தெரிவித்து தனித்தமிழ் கழக தலைவர் தமிழ்நாவன் தலைமையில் அதன் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர்.
அப்போது தனித்தமிழ் கழக செயலாளர் சீனு அரிமா பாண்டியன், குணந்தொகையன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 8510 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 68,080 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1110 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அரியாங்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட முயற்சி. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட 100க்கும் மேற்பட்ட காங்கிரசார் கைது. ஆண்டு தேர்வு முடிந்து மீண்டும் பள்ளிகள் திறப்பு. ஆர்வமுடன் வந்த மாணவர்கள். வழக்கு செலவிற்காக வழிப்பறியில் ஈடுபட முயன்ற 2 பேர் கைது. கத்திகள் பறிமுதல். உரிமங்கள் புதுப்பிக்காத மதுக்கடைகளுக்கு சீல். கலால் துறை அதிரடி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.